பாண்டியராஜன் was a BJP member. Okay. He also knows I have not only very radically opposite views to an RSS worldview. இந்த ஃபாதர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் காரோட போய் உட்கார்ந்துருக்காரு. என்ன சமாச்சாரம்? RSS ஏஜென்டான மாஃபாய் பாண்டியராஜன் ஆரம்ப காலத்தில் இருந்தே திமுகவுடன் திரைமறைவு தொடர்புடனே செயல்பட்டார். அடுத்தடுத்து இவர் பல கட்சி தாவல்களை செய்தாலும் வியாபாரம் மற்றும் அரசியல் சுயலாபத்திற்காக எப்பொழுதுமே இவர் பாஜகவிற்கும் திமுகவிற்கும் மட்டுமே விசுவாசமாக இருப்பார். பன்னீர்செல்வத்திற்கு மோடி மற்றும் ஸ்டாலினின் ஆதரவு குரல் கொடுத்ததின் பின்னணியிலும் மாஃபாயின் சித்து விளையாட்டே காரணம். திமுக மற்றும் மாஃபாய் பாண்டியராஜனின் கள்ள தொடர்புக்கு கனிமொழியே பாலமாக இருந்து வந்திருக்கிறார். இன்றைய பரபரப்பான அரசியல் சூழ்நிலையிலும் கூட கனிமொழி மாஃபாயின் கூட்டு ஆலோசனையின்படியே பல காய்கள் தமிழக அரசியல் தளத்தில் நகர்த்தப்படுகின்றன. அதிமுக மற்றும் OPS ஆகிய இருவரையும் பிரித்து மோதவிட்டு ஒட்டுமொத்தமாக இருவரையும் அழித்து திமுகவை ஆட்சி பீடத்தில் ஏற்றவே இவர்கள் இருவரும் சேர்ந்து திரைமறைவு வேலைகளை பாஜகவின் ஆசியுடன் இன்றளவும் செய்து கொண்டிருக்கின்றனர். கனிமொழி, மாஃபா பாண்டியராஜன், லதா பாண்டியராஜன் இந்த மூவரும் தான் இன்றைய தமிழக அரசியலின் புது கிச்சன் கேபினட். திமுகவை பாஜகவின் துணையுடன் தமிழக ஆட்சி பீடத்தில் ஏற்றிட வேண்டும் என்பதே இந்த கிச்சன் கேபினட்டின் நியூ ப்ராஜெக்ட்.